ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா லேப்டாப்பை இம்ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ். ஸோ மெயின்டைனே பண்ணல, அப்படி இல்லைன்னா சரியாக மெயின்டைன் பண்ணல அப்படின்னா அந்த மதர் போர்டோட கண்டிஷன் என்ன மாதிரி இருக்கும், அதோட ப்ராப்ளம், அதனால என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து மதர் போர்டை ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் டயக்னோஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து நீங்கள் மைக்ரோஸ்கோப்பில் மதர் போர்டை பாருங்கள். ஸோ மைக்ரோஸ்கோப்பில் இப்போ நீங்கள் மதர் போர்டை பார்க்க போகிறீங்க. இந்த மதர் போர்டோட கண்டிஷனை பாருங்கள். ஸோ இதுதான் டிசி ஜாக்கு. இந்த மதர் போர்டு வந்து நாட் டர்னிங் ஆன், பவர் ஆனே ஆகல். ஸோ இந்த மதர் போர்டு ஆனே ஆகல். ஸோ மதர் போர்டை கழட்டி ரிமூவ் பண்ணி பார்த்தா உள்ளே இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மதர் போர்டு மெயின்டைனே பண்ணல இது வரையும். ஸோ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எறும்போட வேஸ்ட்டு. உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே எறும்போட வேஸ்ட்டு. ஸோ இந்த சார்ஜிங் செக்ஷன் ஃபுல்லாக எறும்போட வேஸ்ட்டு தான் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த மதர் போர்டில் எவ்வளோ வேஸ்ட் இருக்குது பாருங்கள். ஸோ ஒரு லேப்டாப்பில் எறும்பு ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுக்கு வருது அப்படின்னா உங்களோட கீபோர்ட் சிலிக்கான்ஸு அது எல்லாமே சாப்பிட்டுட்டு அது உள்ளுக்குள்ளேயே தங்கிடும். ஸோ கண்டினியூஸாக லேப்டாப்பில் இருந்து எறும்பு வந்துகிட்டே இருக்குன்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஜெனரல் சர்வீஸ் பண்ணுறதுக்கு உங்கள் நியர்பை டெக்னீஷியன் கிட்டே எடுத்துகிட்டு போய் கொடுங்க. இது கஸ்டமர் பார்க்குறதா இருந்தால் கஸ்டமருக்கு, இல்லை இந்த மாதிரி ஒரு டெக்னீஷியன் கஸ்டமர் கொடுக்குற லேப்டாப்பில் ரொட்டீனாக எறும்பு வருது, ஸோ இந்த மாதிரி ஓவர் ஹீட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜெனரல் சர்வீஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மதர் போர்டு ஃபுல்லாகவே எறும்போட வேஸ்ட் தான் இருக்குது. இதோ பாருங்கள், மெயினாக எல்லாமே ஐசி மேலே தான் இருக்குது. உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. பாருங்க, ஸோ இவ்வளோ வேஸ்ட் இருக்கு, எறும்போட வேஸ்ட் இருக்குது இந்த இடத்துல. ஸோ பாருங்க, சார்ஜிங் செக்ஷன் ஃபுல்லாக எறும்போட வேஸ்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் மாதம் செகண்ட் மாதம் இது என்ன ஆகும்னா நாள் பட நம்மளோட வெதர் கண்டிஷன் மாறும்போது இந்த வேஸ்ட்டு ஒரு ஸ்டேஜில் மட்டாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். தெரியுதுங்களா? ஆக்சுவலாக மெயின் வந்து இது வந்து எறும்போட வேஸ்ட் ஆக்சுவலாக. ஸோ இப்போ என்னன்னா, இப்போ லேப்டாப்பில் இருக்க கீபோர்டில் இருக்க சிலிக்கானை வந்து எறும்பு சாப்பிடும். ஸோ இந்த சிலிக்கானை எறும்பு சாப்பிட்டு இதில் வந்து கூல் அண்ட் வார்ம் டெம்பரேச்சர் இருக்குது. இது வந்து அது ஒரு நல்ல ஃபுட் அண்ட் ஷெல்டர் இருக்கிற இடமா வந்து எறும்புக்கு லேப்டாப் வந்து இருக்குது. ஸோ இதை நீங்கள் எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேப்டாப்பை யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபோல்ட் பண்ணி உங்கள் பேக்கில் வச்சுருங்க. ஸோ இது வந்து அப்படியே அதே மாதிரி நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணுற டேபிள்லேயே நீங்கள் உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணுறதுனால தான் வந்து போடுறதுனால தான் இந்த மாதிரிலாம் வருது. ஸோ அது ஃபஸ்ட்டு ஃபுட் அட்ராக்ட் பண்ணி வரும், அதுக்கப்புறம் கீபோர்டில் இருக்க சிலிக்கானை சாப்பிட்டு உள்ளே ஸ்டே ஆகிடும். பர்மனெண்ட்டாக இதுக்குள்ளேயே குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிடும். ஸோ பாருங்கள், ஃபுல்லாக எறும்போட வேஸ்ட் தான். ஸோ இப்போ இதனால் இது மதர் போர்டே ஷார்ட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக அந்த மதர் போர்டு இப்போ டர்ன் ஆன் ஆகல். இதோ பாருங்க, ஃபுல்லாக எறும்போட வேஸ்ட்டு. ஸோ இப்போ இதை முதல்ல நம்ம க்ளீன் பண்ணிடலாம். ஸோ சிலிக்கான், லேப்டாப்போட சிலிக்கான் மட்டும் இல்லை, ஹீட் சிங்க் பேட் வைக்கிறீங்களே அந்த பேடையுமே எறும்பு சாப்பிடும். ஹீட் சிங்க் பேடு, ஸ்பீக்கரோட ரப்பர் புஷ்ஷு, இது எல்லாத்தையுமே எறும்பு சாப்பிட்டு உள்ளே ஸ்டே ஆகிடும். ஸோ இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. இன்னுமே சரியாக போகல நிறைய இடத்துல. ஸோ க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நான் டிசியில் காட்டுறேன். ஆக்சுவலாக டிசி கனெக்ட் பண்ணால் என்ன ஆகுதுன்றதை பார்க்கலாம். உங்களுக்கு இப்போ வந்து ஓவரால் வியூவில் மதர் போர்டு தெரியுதா? தெரியுதாங்க? ஓவரால் வியூவில் மதர் போர்டு தெரியுதா? ஸோ இப்போது டிசியோட ஆம்ப் தெரியுதுங்களா? டிசி ஆம்ப் தெரியறது கஷ்டம் நினைக்கிறேன். தெரியுதுங்களா? டிசி தெரியல. ஆக்சுவலாக மைக்ரோஸ்கோப் மேலே அந்த கேமரா இருக்கிறதுனால தெரியாது. நான் இப்போ டிசியோட ஆம்பை நான் வந்து உங்களுக்கு மேனுவலாக சொல்கிறேன். ஸோ இப்போ நான் டிசி கனெக்ட் பண்ணிவிட்டேன். நான் வோல்டேஜ் செட் பண்ணியிருக்கிறது வந்து 19.60. ஸோ ஆம்ஸ் வந்து 0ல் இருக்குது, ஏன்னா நான் இன்னும் லோடு கொடுக்கல. சாரி, இப்போ லோடு கொடுத்து தான் இருக்குது. ஆக்சுவலாக அவுட்புட் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ 5 ஆம்ஸில் ஃபுல்லாக இருக்குது. ஸோ அவுட்புட் ப்ரெஸ் பண்ணுறேன். டிசியோட வோல்டேஜ் வந்து 19.53, ஆம்ஸ் வந்து 0.001. ஸோ அது ஆஃபில் இருந்தாலும் 1 தான் இருக்குது, ட்ரிகர் பண்ணாலும் 1 தான் இருக்குது. ஸோ இது ஆஃபில் இருக்கும் போதும் ஆம்ப் ஒன்று தான் இருக்குது, ட்ரிகர் பண்ணாலும் 1 தான் இருக்குது. ஸோ டிசி ஜாக்கில், ஸோ இப்போ நான் வந்து மைக்ரோஸ்கோப்பில் காட்டுறேன். ஸோ டிசி ஜாக்கில் என்ன வோல்டேஜ் இருக்குன்னு பார்ப்போம். மைக்ரோஸ்கோப் காட்டுறீங்க.
டிசி ஜாக் தெரியுதுல்ல, மல்டிமீட்டர் பார்த்துங்க. ஸோ மல்டிமீட்டர் வந்து வோல்ட் மோடில் இருக்குது. ஸோ டிசி ஜாக்கோட பாசிட்டிவ், ஸோ இதுதான் ரெட் கலரில் இருக்குல்ல, இதுதான் பாசிட்டிவ். இந்த பாசிட்டிவ் பக்கம் வைக்கிறேன். 19.47 ஃபியூஸ்ல 19.47. காயில் தெரியுதா, காயிலையும் 19.47. ஃபர்ஸ்ட் மாஸ்க் போட்டு ஒரே இருக்கும். ஸோ டிசி ஜாக்கில் வோல்டேஜ் வருது. டிசி ஜாக்கோட வோல்டேஜ் வந்து 19.47, ஃபியூஸ்லேயும் 19.47, காயில்லையும் 19.47. ஃபர்ஸ்ட் மாஸ்கெட்டோட ட்ரெயின்லேயுமே 19.47. சோர்ஸில் பார்ப்போம். சோர்ஸில் 18. ஆக்சுவலாக அது ப்ராப்பராக சுவிட்ச் ஆகலன்னு நினைக்கிறீங்க. இது வந்து ஃபார்வர்ட் பயாஸில் இருக்குது, ஆனால் ப்ராப்பராக சுவிட்ச் ஆகலை. 18.96. இதோட கேட் வேல்யூ பார்ப்போம். இது வந்து பி சேனல் மாஸ்ஃபெட். இதோட கேட் வந்து அப்ராக்சிமேட் 8 வோல்ட் அபோவ் இருக்கணும். பட் கேட் வந்து ஃபுல்லாக ஃப்ளக்சுவேட் ஆகுது. ஸோ 18.96 வோல்ட் இருக்குது. ஸோ சேம் வோல்ட் தான் இருக்குது கேட்லேயும் சோர்ஸ்லேயும் ஒரே வோல்டேஜ் இருக்குது. 18.96. ஸோ 18.96. இது வந்து பி சேனல் மாஸ்ஃபெட். 18.96 இருக்கக்கூடாது. இதில் வந்து ஆக்சுவலாக 8.3 அபோவ் இருக்குது. ஸோ இங்கே பார்ப்போம். இதோட சோர்ஸில் 18.6, ட்ரெயினில் வோல்டேஜ் இல்லை. ஸோ செகண்ட் மாஸ்ஃபெட்டு சுவிட்சே. செகண்ட் மாஸ்ஃபெட்டோட கேட்டில் பார்த்தோம்னா 0.612. ஸோ செகண்ட் மாஸ்ஃபெட்டோட சோர்ஸு. ஸோ கேட்டில் பார்த்தோம்னா 0.597. ஸோ ஃபர்ஸ்ட் மாஸ்ஃபெட்டோட சோர்ஸில் அதே வோல்டேஜ் தான். ஸோ இது பார்த்தோம்னா இப்போ டிசி ஜாக்கில் வோல்டேஜே வரல. டிசி கனெக்டில் தான் இருக்குது. சாரி, டிசி ஜாக்கில் இப்போ வோல்டேஜ் வருது. ஃபர்ஸ்ட் மாஸ்ஃபெட்டு, சோர்ஸு. ஸோ ஃபர்ஸ்ட் மாஸ்ஃபெட்டோட ட்ரெயினில் நம்மளுக்கு 19.49 இருக்குது. சோர்ஸில் 18.98. ஸோ இந்த மாஸ்ஃபெட் வந்து ப்ராப்பராக சுவிட்ச் ஆகலை. ஸோ இதோட கேட்டும் சேம் வோல்டேஜ் தான் இருக்கும், 18.97. ஸோ இப்போ செகண்ட் மாஸ்ஃபெட்டோட சோர்ஸ்லேயும் 18.98 கேட்டில் செக் பண்ணி பார்ப்போம். கேட்லேயும் சேம் வோல்டேஜ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் மாஸ்ஃபெட்டும் சுவிட்ச் ஆகலை, செகண்ட் மாஸ்ஃபெட்டும் சுவிட்ச் ஆகலை. ஸோ இது வந்து ஃபார்வர்ட் பயாஸில் இருக்கிறதுனால இந்த வோல்டேஜ் வந்து இந்த பக்கம் தாண்டி வருதே தவிர இந்த கேட் பம்ப் பண்ணி இந்த வோல்டேஜை இந்த பக்கம் தரலை. ஸோ இப்போ பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் மாஸ்ஃபெட்டு மைக்ரோஸ்கோப் பெருசாக தானே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் மாஸ்ஃபெட் ப்ராப்பராக சுவிட்ச் ஆகலை. இது ஃபார்வர்ட் பயாஸில் இருக்குது. ஸோ அதனால் இங்கே இருக்கிற வோல்டேஜ் இந்த பக்கம் டயோட் ட்ராப்க்கு அப்புறம் அப்படியே வெளியே வருது. ஸோ எக்ஸாம்பிள் இங்கே 19.49, இங்கே பார்த்தோம்னா 18.98. ஸோ இந்த மாஸ்ஃபெட் சுவிட்ச் ஆகலை, சேம் கேட் தான் இருக்குது. இது பி சேனல். இதோட கேட் வோல்டேஜ் வந்து அப்ராக்சிமேட் 8.3 அபோவ் வரணும். ஸோ 8.3 அபோவ். ஸோ இது பி சேனல் மாஸ்ஃபெட்னால. ஸோ இப்போ இந்த மாஸ்ஃபெட்டுக்கு ஏன் கேட் ஒர்க் ஆகலை, இந்த கேட் ஏன் ப்ராப்பராக இல்லைன்றதை வந்து நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இப்போது நான் இது டயக்னோஸ் பண்ண வரைக்கும் பார்த்தோம்னா எனக்கு சார்ஜிங் ஐசிக்கு இன்புட் வருது 18.97. ஸோ சார்ஜிங் ஐசியோட இன்புட் இது. பின் நம்பர் 20. சார்ஜிங் ஐசியோட இன்புட்டு பின் நம்பர் 20. ஏசி டிடெக்ட் செக் பண்ணி பார்ப்போம். ஏசி டிடெக்ட் வந்து பின் நம்பர் 6. ஏசி டிடெக்ட் எனக்கு 2.5 வருது. ஓகே. ஸோ ஏசி ஓகே, ஏசி ப்ரெசன்ட். ஸோ ஏசி ப்ரெசன்ட் தான் மெயின் ரோலு. ஏசி ப்ரெசன்ட் 0.004. ஸோ இந்த மதர் போர்டில் பார்த்தோம்னா ஏசி ப்ரெசன்ட் வச்சு தான் வந்து ஃபர்ஸ்ட் மாஸ்ஃபெட்டும் செகண்ட் மாஸ்ஃபெட்டோட கேட்டும் வேலை செய்யும். ஸோ அதை வந்து நம்ம பார்ப்போம். மல்டிமீட்டரில் பாருங்கள், ஏசி ப்ரெசன்ட், ஏசி ஓகே இல்லை ஏசி ப்ரெசன்ட்னு சொல்லுவாங்க. 0.004 அதோட வோல்டேஜ். ஸோ ஏசி ப்ரெசண்ட்டை வச்சு தான் இந்த மதர் போர்டில் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் மாஸ்ஃபெட் சுவிட்ச் ஆகும். அது எப்படி சுவிட்ச் ஆகுதுன்றதை பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ ஏசி ப்ரெசன்ட் வரலன்னும் போது pin number 5 BQ28929812. ஸோ இங்கே வந்து டியூவல் மாஸ்ஃபெட் இருக்கும். BQ29, BQ29, BQ26, BQ27, BQ29, 30, BQ29. ஸோ இதுதான் BQ29.
BQ29 ஸோ ஏசி ப்ரெசன்ட்டோட சிக்னல் ஸோ இதுதான் BQ29. இந்த BQ29க்கு வந்து ஏசி ப்ரெசன்ட்ன்ற சிக்னல் வரணும் சார்ஜிங் ஏசிலேருந்து. ஸோ அந்த சிக்னல் வரல. ஸோ இந்த சிக்னலில் வர வச்சுட்டு மாஸ்ஃபெட் சுவிட்ச் ஆகுதா அப்படின்றத வந்து நம்ம ஃபர்தராக செக் பண்ணுவோம். ஸோ இப்போது ஏசி ப்ரெசன்ட் செக் பண்ண போகிறோம். ஏசி ப்ரெசன்ட்டோட புல்லப் வோல்டேஜ் மல்டிமீட்டர் பாருங்கள். புல்லப் வோல்டேஜ் 6.045 இருக்குது. இங்கே மைக்ரோஸ்கோப்லேயும் பாருங்கள். பட் ஏசி ப்ரெசன்ட் வந்து சார்ஜிங் ஏசிலேருந்து வரது வந்து லோ லாஜிக்கு 0.004. இதோட ஓம்ஸ் வேல்யூ பாருங்கள் 19 ஓம்ஸு. ஸோ இந்த சார்ஜிங் ஏசியை பொறுத்த வரையும் சார்ஜிங்கோட ஏசி ப்ரெசன்ட் வோல்டேஜ் வந்து லோ லாஜிக்கில் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் ஒரு சர்க்யூட் போட்டிருப்பாங்க PQ27. இந்த PQ27 வந்து நம்மளுக்கு ஹை லாஜிக் வரணும். பின் நம்பர் 6. இந்த பின் நம்பர் 6 PQ27 நம்மளுக்கு ஹை லாஜிக் வரணும். இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா 0.008 இருக்குது. ஸோ இதில் வந்து ஹை லாஜிக் வந்தால் மட்டும்தான் ஏசி ப்ரெசன்ட் போகும். ஏசி ப்ரெசன்ட் போயிட்டு ஃபஸ்ட் மாஸ்ஃபெட் செகண்ட் மாஸ்ஃபெட்டோட கேட்டுக்கு டிவைடர் ஃபார்ம் ஆகி அந்த டிவைடர் மூலமாக ஃபஸ்ட் மாஸ்ஃபெட் செகண்ட் மாஸ்ஃபெட் வந்து சுவிட்ச் ஆகும், ப்ராப்பராக சுவிட்ச் ஆகும். ஸோ அது வந்து நம்ம பார்ப்போம். வாஷ் பண்ணிடுங்க, அது முடிச்சிடும். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி தான் இப்போது இந்த டியூவல் மாஸ்ஃபெட் இருக்குல்ல PQ27, இதுக்கு வந்து முன்னாடி நம்மளுக்கு லோ லாஜிக்கில் இருந்துச்சு. இப்போ வந்து இந்த ப்ராப்ளமை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த டியூவல் மாஸ்ஃபெட்டில் தான் இஷ்யூ. ஆக்சுவலாக அது சரியான காண்டாக்டில் இல்லை. எதனால் சரியான காண்டாக்டில் இல்லைன்னா நீங்கள் இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்துருந்தீங்கன்னா அது மேலே ஃபுல்லாக எறும்பு ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ இந்த கேஸில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த டியூவல் மாஸ்ஃபெட்டை க்ளீன் பண்ணிவிட்டு ட்ரை சால்டர் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். இப்போ ப்ராப்பராக சுவிட்ச் ஆகுது. இப்போ டியூவல் மாஸ்ஃபெட்டோட பின் நம்பர் 6 வைக்கிறேன். ஸோ இப்போது ஏசி ப்ரெசன்ட்டோட வேல்யூ பாருங்கள் 4.516. ஸோ PQ27 ஒரு பின் நம்பர் 6. இப்போ வந்து மாஸ்ஃபெட் எப்படி சுவிட்ச் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம ப்ராப்பராக பார்ப்போம். ஸோ இந்த டியூவல் மாஸ்ஃபெட் சுவிட்ச் ஆகி ஏசி ப்ரெசென்ட்டை நம்மளுக்கு கொடுத்துச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட் மாஸ்ஃபெட் செகண்ட் மாஸ்ஃபெட்டோட லைவ் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் மாஸ்ஃபெட் நம்ம ஆஸ் முன்னாடி கிளிக் பண்ண மாதிரி தான். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு 19.5 வோல்ட் இருக்கும், 48 வோல்ட் இருக்குது மல்டிமீட்டரில். ஸோ ஃபியூஸை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன், டேரெக்டாக காயிலில் செக் பண்ணுறேன். காயிலில் 19.48. ஃபஸ்ட் மாஸ்ஃபெட்டோட ட்ரெயின் 19.48. ஃபஸ்ட் மாஸ்ஃபெட்டோட சோர்ஸ் ஆக்சுவலாக இதுதான் நம்மளுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு. 18.5 சம்திங் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மாஸ்ஃபெட் ப்ராப்பராக சுவிட்ச் ஆகிருக்கு. ஸோ இப்போ கேட் வேல்யூ ஆஸ் பர் டிவைடர் வந்து கேட் வேல்யூ ஸோ 8.3க்கு அபோவ் இருக்கும், சம்டைம்ஸ் 8.3க்கு பிலோவும் இருக்கும். ஸோ இந்த மாஸ்ஃபெட்டோட கேட் வேல்யூ வந்து 4.3 அப்ராக்ஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4.9. ஸோ இது எக்ஸாக்டான இதுதான். ஸோ இது வந்து டிவைடர் மூலியமாக இந்த மாஸ்ஃபெட்டுக்கு இந்த கேட் வந்திருக்கு. ஸோ இது வந்து இப்போ ஃபஸ்ட் மாஸ்ஃபெட் ப்ராப்பர் சுவிட்சிங்கில் இருக்குது. செகண்ட் மாஸ்ஃபெட்டும் பாருங்கள் 19.48, சேம் கேட் வேல்யூ கேட் வேல்யூ 4.9, சேம் கேட் வேல்யூ. ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஒரே டிவைடர் தான். இப்போது ட்ரெயினில் செக் பண்ணுறோம். ஸோ இப்போ ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா 19.48. ஸோ இப்போது இந்த வோல்டேஜ் தான் இந்த ப்ராப்பர் சுவிட்சிங்க்கு அப்புறம் தான் மதர் போர்டோட சிஎஸ்ஆரில் நம்மளுக்கு வோல்டேஜே வரும். ஸோ மதர் போர்டோட சிஎஸ்ஆரில் இப்போ பாருங்கள், முன்னாடி வந்து வோல்டேஜ் 0.600 சம்திங் 600 மில்லி வோல்ட் இருந்துச்சு, 0.600 மில்லி வோல்ட்டு. இப்போ 19.48 வோல்ட் இருக்குது. ஸோ இது வந்து இப்போ ப்ராப்பர் சுவிட்சிங் இருக்குது. டிசியை நல்லா காட்ட முடியுமான்னு தெரியல, நான் டிசியை வேணால் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ மைக்ரோஸ்கோப் இது பண்ணிடுங்க, டிசி கொடுத்துருவோம். டிசி தெரியுதா? ஸோ இப்போ ப்ரீவியஸாக நம்ம பார்க்கும்போது டிசி ஆம்ப் நான் சொல்லியிருப்பேன் நமக்கு 0.001 இல்லைனா 2 தான் இருந்துச்சு. இப்போ நான் மதர் போர்டை ட்ரிகர் பண்ணுறேன், வோல்டேஜ் வந்து 19.5 இருக்குது. இப்போ மதர் போர்டு வந்து ஸ்டாண்ட் பை ஆம்ப் வந்திருக்கும். ஸோ விச் மீன்ஸ் 0.016. ஸோ இப்போ வந்து இது ப்ராப்பர் சுவிட்சிங்கில் இருக்குது. நம்மளுக்கு 3 வோல்ட் 5 வோல்ட் ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் மல்டிமீட்டரில் நான் பேட்டரி கனெக்டரில் செக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் மல்டிமீட்டரில் 3.3 வோல்ட் ஜென்ரேட் ஆகிருக்கு. இப்போ இந்த மதர் போர்டை ட்ரிகர் பண்ணி பார்ப்போம். ட்ரிகர் பண்ணிவிட்டு நம்ம டிஸ்பிளேவும் பார்ப்போம். கீபோர்டு இருக்காங்க. இப்போ டிசி ஆம்பை பாருங்கள், டிசி ஆம்ப் உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். 0.016 நான் மதர் போர்டை ட்ரிகர் பண்ணுறேன். ஸோ ஆன் ஆஃப் பின் நம்பர் 3 நினைக்கிறேன். ஓகே, மதர் போர்டு ட்ரிகர் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு டிசி ஆம்பு 500, 600, 700 அபோவ். ஸோ பயாஸ் லாக் ஆகிடுச்சு. சக்ஸஸ்ஃபுல்லி கனெக்டட் வித் யுவர் கம்ப்யூட்டர். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு மதர் போர்டில் டிஸ்பிளேவும் வந்துச்சு. ஸோ டிஎஸ்ஓவில் செக் பண்ணலாம் இது டிஸ்பிளே.
நார்மலாக கீபோர்டோட கேப் லாக் வச்சு கூட நீங்கள் டிஸ்பிளே செக் பண்ணலாம். இதில் இப்போ நான் டிஎஸ்எல்ல செக் பண்ணுறேன். நான் இப்போ ப்ளக் அவுட் பண்ணிவிட்டு ப்ளக்இன் பண்ணுறேன். தி டிவைஸ் இஸ் ரிமூவ்டுன்னு வந்துச்சு. இப்போ ப்ளக்இன் பண்ணுறேன். சக்ஸஸ்ஃபுல்லி கனெக்ட் டு யுவர் கம்ப்யூட்டர். ஸோ மதர் போர்ட் டிஸ்பிளே வந்துச்சு. ஒன்ஸ் டிஸ்பிளே வந்தோடனே தான் இந்த மாதிரி கனெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மதர் போர்டு ப்ராப்பராக ஜெனரல் சர்வீஸ் பண்ணல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்றது இதுதான். ஸோ இது ஒரு சிம்பிள் கேஸ் ஸ்டடி. ஸோ அந்த டியூவல் மாஸ்ஃபெட் வந்து நம்மளுக்கு ப்ராப்பராக சுவிட்ச் ஆகலை. இதனால் டியூ டு இம்ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் அந்த இடத்துல எறும்போட வேஸ்ட் வந்துட்டு ஃபுல்லாக ரெஸ்ட் ஆகிருந்துச்சு. ஸோ அதை ட்ரை சால்வ் பண்ண உடனே எடுத்துச்சு. தேங்க்யூ. உங்களுக்கு இதை பற்றி எதாவது டவுட் இருந்துச்சு, இல்லை இந்த மாதிரி வேறு ஏதாவது கேஸ் ஸ்டடிஸ் உங்களுக்கு ஃபர்தராக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ.